மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய கடிதங்கள் வாயிலாக உங்களோடு பேச, உங்களோடு அன்பை பரிமாறிக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். அந்த விதத்திலே நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். வெரி குட். ரொம்ப சிறப்பாக தவக்காலம் போயிட்டு இருக்கு. நம்முடைய நிகழ்ச்சிகளும் அவர்களுடைய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் வண்ணமாகவும் நிறைய நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் நீங்கள் வேற என்ன கேள்வி கேட்டீங்க, சிறப்பாக என்னுடைய ஒரு சில கருத்துக்கள் சொன்னேன், என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஃபாதர் உங்களுக்கு போயிட்டு இருக்கு தவக்காலம்? எனக்கு எப்பவும் போல தான். எப்பவும் போல போயிட்டு இருக்கு. ஒன்றும் ஸ்பெஷலாலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு, வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். மற்றபடி எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம எதுவும் புதுசாக எதுனா மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ஒரு 2 வீக்ஸ் 2-3 வீக்ஸ் இருக்க மாட்டேன். லண்டன் ப்ரீச்சிங் போகிறேன். பவுலாவில் லண்டன் போகிறேன், நார்வே போகிறேன். அதனால் அங்கே தமிழ் மக்கள் அங்கே சந்திக்க போகிறேன். மக்களும் பார்ப்பாங்க, ஆடெல்லாம் போகும் மேலே. ஸோ அங்கே ப்ரொமோஷனுக்காக வேண்டி ஏன்னா அங்கே ஏற்கனவே லண்டன்லேயும் நார்வேலையும் மாதா மீடியா ஃபெல்லோஷிப் அப்படின்றது நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அங்கே எல்லாம் பதிவு பண்ணி அதுக்குரிய எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதை மக்கள்கிட்ட போய் நம்ம பரவலாக செய்யணும். மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் கொஞ்சம் பேர் தெரியும், பட் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே போய் எல்லா இடங்களையும் போய் சொல்லி அது வழியாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸு அவங்க செய்கிறதுக்கு நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அது இந்த தடவை போகிறோம் அதுக்குன்னு. ஏன்னா நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம்னா அங்கே இருக்கிறவங்க நம்மளை இன்வைட் பண்ணணும். அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ்ட்டை நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பங்கு சாமியார் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் தான் நம்ம போக முடியும். ஒன்று நம்ம கேட்போம், நாங்கள் இந்த மாதிரி வரலான் இருக்கோன்னு, வாங்க ஓகேன்னு சொல்லணும். இல்லை அவங்களே நம்மளே வரவேற்கணும். ஏதாவது ஒன்று நடக்காமல் நம்ம போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்படி தான் இப்போ இந்த தடவை லண்டன் நானும் பவுலா, அப்புறம் இவரும் வர்றாரு, நம்ம ஷாஜு, 3 பேர் போகிறோம். ஸோ அது இந்த தடவை ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம். ஸோ 2 வாரம் ஃபாதரை பார்க்க முடியாது, வந்தது 2 வாரம் கரெக்டாக. எல்லாம் நம்ம ஜெனித் இல்லாட்டி யார்ட்டையான கேட்கலான் இருக்கேன். கண்டிப்பாக ஃபாதர். ஸோ தொடர்ந்து இனி இது எங்களுடைய கடிதங்கள். அதுபோல் சிறப்பாக ஒன்று ஃபாதர், நம்ம ஜீசஸ் பஞ்ச் 50வது எபிசோடு கோல்டன் ஜூபிலி அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஃபாதர். ஸோ அது இனி இது எங்கள் தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். முதல் கடிதமாக நம்முடைய அமலாராணி அம்மா. ஸோ லெட்டர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, சிரித்த முகம் சில வழிகளை போக்கும், அன்பான பார்வை அமைதியை தரும், ஆறுதலான வார்த்தை ஆனந்தத்தை தரும் என்னும் வார்த்தைகளுக்கு ஏற்ப உள்ளத்தின் உடலின் வழிகளை போக்க, அமைதியை தர, ஆறுதலையும் ஆனந்தத்தையும் வாழ்வில் பெற அருமருந்தாய் தரப்பட்டுள்ள நமது மாதா தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. சிறு வயதில் பெறாத பல இறை அனுபவங்களை தந்தும், ஆன்மீகத்திலும் கத்தோலிக்க மறையிலும் தொடர்ந்து நிலைத்திருக்க, வீட்டிலேயே அனைத்தையும் அள்ளித்தரும் நமது நிகழ்ச்சிகளை நாளும் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். 24/1/2026 அன்று உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியில் அருட்பணி மரிய அந்தோணி அவர்கள் கடவுள் பற்றிய பார்வை மற்றும் விவிலியம் உருவாக்கம் பற்றியும், பழைய ஏற்பாடு எப்படி உருவானது, அதில் பின்பற்றப்பட்ட 4 மரபுகள் பற்றியும் அருமையான விளக்கங்களை தந்தார். 1. கடவுளை நிபந்தனையின்றி மன்னிப்பவராக காட்டும் யாவே மரபு. 2. கடவுளை நிறைவுள்ளவராக காட்டும் எலோகிம் மரபு. 3. பலிகளை விரும்பும் கடவுளாக காட்டும் குரு மரபு. 4. சட்டங்களின் கடவுளாக காட்டும் இறைசட்ட மரபு எனவும், கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே இதில் உள்ள செய்தி எனவும், புதிய ஏற்பாட்டில் இறை இயேசுவின் பார்வை அன்பின் பார்வை, பயப்படாமல் நாம் இறைவனிடம் வர வேண்டும், வாழ்க்கை பற்றிய பயத்தை போக்கி கடவுள் மட்டில் சரியான பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகள் புதிதான அருமையான விளக்கங்கள். பாராட்டுக்கள் தந்தையே. 24/1/2026 அன்று காலை 8:15 மணி
திருப்பலியை நிறைவேற்றிய தர்மபுரி ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களது மறையுரை நெஞ்சில் நிற்கிறது. ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை அழைத்ததை குறிப்பிட்டு அன்னை தெரேசா அவர்களின் வார்த்தைகளை ஜீசஸ் டஸ் நாட் கால் த குவாலிஃபைட் பட் குவாலிஃபைஸ் தோஸ் ஹூம் he calls என்றது சிறப்பான பதிவு. நாம் எப்படி அந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அழைக்கும் ஆண்டவர் எவ்வாறு நம்மை சிறப்பாக வழிநடத்துகிறார் என்பதை அவர் திருவுளப்படி நடக்கும் யாவரும் புரிந்து கொள்வர். 28/1/2026 அன்று ஒளிபரப்பான நற்செய்தி மலர்கள் பகுதியில் அருட்பணி அந்தோணி அன்புகுமார் அவர்களின் அசாமில் உள்ள தூரா மறைமாவட்டத்தில் அவர் ஆற்றிய பணி அனுபவங்களின் பகிர்வுகள், அந்த மாநிலத்தில் உள்ள பழங்குடி மக்களிடையே உள்ள பழக்கங்கள், கலாச்சாரம் பற்றி தெரிந்து கொள்ள உதவியது. இறந்தோரை அப்படியே ஒரு இடத்தில் வைத்து நாளும் சென்று பார்ப்பது, மரங்களில் வைத்து விடுவது, தற்போது இந்நிலைமை மாறி இருப்பது, விசுவாசத்தில் அவர்களது வளர்ச்சி போன்றவற்றை பகிர்ந்தது சிறப்பு. இவரை போன்றோர் மற்றும் சலேசிய சபையினர் வடகிழக்கு மாநிலங்களில் ஆற்றும் பணியை தொன்போஸ்கோ அவர்களின் நினைவு நாளாகிய இன்று சிறப்பாக நினைவு கூர்ந்து இச்சபையின் பணியையும் அர்ப்பணிப்பையும் எண்ணி இறைவனுக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். இன்றைய நான் இந்த சலேசிய சபையின் உருவாக்கம் என்பதில் பெருமையும் நன்றியும் கொள்வதோடு தொடர்ந்து இதுபோன்ற பணி செய்வோருக்காக ஜெபிக்க ஆசிக்கிறேன். இந்நாட்களில் தொன்போஸ்கோ அவர்களின் கனவுகள் பற்றிய விளக்கங்களை நாளும் பகிர்ந்த அருட்பணியாளர்களின் பகிர்வும் சிறப்பு. அனைத்திற்கும் நன்றி பாராட்டி இந்த அளவில் இப்பதிவை நிறைவு செய்கிறேன் தந்தையே. ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். எப்பவுமே அக்கா ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களுடைய லெட்டர் இருக்கும். அந்த தேதிகளோட, அதில் வந்து செய்திகளோட, அந்த செய்தி அவங்களுக்கு உருவாக்கிய அந்த அவங்களுக்கு ஏற்படுத்திய அந்த தாக்கத்தை, அவங்க கடிதம் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக, அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அதனால் நம்ம எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி நம்ம மாதா தொலைக்காட்சியை பற்றி பிற்காலத்தில் யாராவது ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து என்னென்ன நிகழ்ச்சிலாம் இங்கே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் குறித்து அவங்க நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கடிதங்கள் எல்லாம் எடுத்து அவங்க கொஞ்சம் பொறுமையாக வாசித்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து எல்லா விதமான தகவலும் அவங்களுக்கு கிடச்சிரும். அதனால் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப மனம் நிறைந்த நன்றிக்கா. ரொம்ப சிறப்பாக அந்த அந்த கடிதத்தினுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஏதாவது ஒரு செய்தியை உள்ளடக்கியதாக, அந்த செய்திக்கு வந்து அந்த செய்தி எவ்வாறு மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை சொல்லுகின்ற விதத்திலே அந்த தொடக்க ஒரு 4-5 வரிகள் இருக்கும். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு கடிதம்க்கா. உங்களுக்கு எங்களது பாராட்டுகளோடு எங்களது ஜெபங்களும் கடவுளின் ஆசிரும். நன்றிக்கா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக அந்தோணி சாமி ஃபாதர், பாளையம், பெரம்பலூர் தாலுக்காலேருந்து எழுதிருக்கு. வந்ததும் தந்ததும் மாதா டிவி 11/2/2026 அன்று இரவு 8:30 to 9 டிவி நிகழ்ச்சியில் 11வது பிறந்தநாள் விழா கொண்டாடிய வேளையில் பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் கண்களில் கண் கலங்கியது எங்களையும் கண் கலங்க வைத்தது. நாங்கள் உணர்ந்தது, முதல் பிரசவத்தின் போது தாய் அடையும் பயம், அச்சம், பண செலவு, வலி, எதிர்பார்ப்பு எக்ஸெட்ரா மாதா அருளால் சுகப்பிரசவம் போன்று நல்லதொரு மாதா டிவி இன்று ஆலமரம் போல் வளர்ந்த அதன் விழுதுகளில் எல்லா இறைமக்களையும் இணைத்து உறவு தந்தமைக்கு நன்றி. எழுத்து மோசமாக இருக்கும், மன்னிக்கவும். அந்தோணிசாமி, பாளையம், பெரம்பலூர் தாலுக்கால. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. திருவாளர் சகோதரர் அந்தோணி. வாழ்க்கையில் வந்து நம்ம பார்த்தோம்னா பல நேரங்களில் எவ்வளோதான் நம்ம வந்து சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றோம், போயிட்டுருக்குறோம், ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நல்லா செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு நாம் சென்றிருந்தாலும் அந்த ஒவ்வொரு நிலைக்கு செல்வதற்கு முன்னால் நாம் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம அடைந்த அவமானங்களில் நம்ம வந்து எந்த நிலை எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் அந்த காரியங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது, இது வந்து எப்படி இது நிலைக்கப் போகிறது என்ற ஒரு சிந்தனைகள், அந்த ஒரு சவால், இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே உண்டு. கண்டிப்பாக. இப்போ திருமணம் ஆகிருப்பாங்க புதிதாக, ரொம்ப சாதாரண ஒரு வருவாயில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு குழந்தை, ஒரு இது அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து சமாளிக்க போகிறோம், எப்படி நம்ம வந்து முன்னுக்கு வர போகிறோம், இந்த பிள்ளைங்களெல்லாம் எப்படி நம்ம படிக்க வைக்க போகிறோம், எப்படி வீட்டு வாடகை கட்ட போகிறோம், எப்படி நம்ம சாப்பிட போகிறோம், அப்படியே நம்ம முன்னேறி வந்தால் கூட ஒரு நியாயமாக உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அந்த நிலைகளை எண்ணுகின்ற பொழுது அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது,
அது ஒரு இமோஷ்னலாக இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோமா, நம்ம தான் செஞ்சோமா, நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, இவ்வளோ மக்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா, கடவுள் நம்மளோட இருந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கையில் வந்து அது உண்மையிலேயே அது ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது மகிழ்ச்சியான இல்லை ஒரு மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு அனுபவம். கண்டிப்பா. அது அந்த மாதிரியான நிலைகள் நமக்கு பல நேரங்கள் வருவது உண்டு. ஏன்னா நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு சுற்றியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சில காரியங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி அதுக்குரிய விமர்சனங்களை பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுவாங்களா அப்படிலாம் நமக்கு யோசிக்கலை. ஏன்னா நம்ம ஒரு சில காரியங்கள் நம்முடைய பார்வை ஒன்றா இருக்கும். எல்லாரும் நம்ம பார்க்குற மாதிரி தான் பார்க்கணுன்னு கிடையாது, தேவையே கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தால் அந்த உலகம் இப்படி இருக்காது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை உண்டு. நம்ம முன்னாடி நம்ம பேசும்போது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது அவங்க பேச்சு ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க பின்னாடி யோசிக்கிறது வேற ஒரு ஹிடன் அஜெண்டான்பாங்க. இதே வேறு எதையோ ஒன்று யோசித்து வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரிலாம் பேசுவாங்க, ரொம்ப நல்லா இது பண்ணுற மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு அதெல்லாம் கேள்விப்படையில் நமக்கு இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனநிலையோடு வந்து இருக்கிறாங்களா, இப்படிலாம் இருப்பானுங்களா அப்படின்னு யோசிக்கல. ஸோ இது வந்து இதை யாருமே உதறி தள்ளிட்டு அது எந்த மனிதனாக இருந்தாலும் கடவுளாக இயேசுநாதர் இந்த உலகத்தில் கடவுளாக தானே இருந்தார், கடவுள் மனிதனாக இருந்தார் இல்லையா? அவர் கூட 12 பேர் இருந்தாங்க, 12 பேரையும் ஒன்றா தான் வந்து பார்த்துக்கிட்டார், ஒன்றா தான் அவங்க ஒன்றா சாப்பிட்டாங்க, ஒன்றா போதிச்சார், ஒன்றா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் யூதாஸ் இஸ்காரியோத்து அப்படி பண்ணுவான்றது வந்து அவருக்கு ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுது அப்படி இருந்தாலும். ஆனால் தெரிந்திருந்தாலும் ஒரு மனித இயல்பில் அவர் பட்ட துன்பம் வேதனை, அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருந்திருக்கும் கூட அவர் வந்து சொல்கிறார் இல்லையா? எதுக்குடா அவன்லாம் பிறந்தான் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஒரு மனித நிலைமையில் அவர் அடைந்த வேதனை துன்பம். ராயப்பர் வந்து என்ன சொல்ல பேர் சொல்ல இவங்கெல்லாம் விட்டுட்டு போனாலும் நான் போக மாட்டேன், அவருக்கு தெரியும் போயிடுவான் அப்படின்னு. அப்போ ஒரு வேதனையோட சொல்கிறார், அப்பா ஜோக் அடிக்கிற, கோழி கூறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை யாரும் கூட தெரியாதுன்னு சொல்லிடுவோடா. அவர் எவ்வளோ வேதனையில் அதை சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இது வந்து இந்த உலகில் கடவுளுக்கே வந்து அவரே வந்து இஸ் நாட் எக்ஸம்ப்டட். அப்போது இது எல்லாமே நம்ம சந்திக்கிறோம், இயல்பாக இயற்கையாக யதார்த்தமாக நம்ம எல்லாருமே வந்து எல்லா நிலைகளிலும் வந்து இப்படிப்பட்ட நிலைகளை நாம் சந்திக்கிறோம். அதை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக உண்மையாக எந்த விதமான நடிப்பும் இல்லாமல் உண்மையாக அதை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது நியாயமாக அவைகளை விட்டு ஓடி போயிடாமல் அதை நம்ம எதிர்கொண்டு அதை செயல்படுகின்ற பொழுது ஒரு தைரியமாக கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்க, மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க என்ற ஒரு இதோடு நம்ம செயல்படுகின்ற பொழுது, அதை எதிர்கொள்கின்ற பொழுது இந்த மாதிரியான நிலைகளை நாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா மனிதர், நாம் எல்லாருமே மனிதர்கள் தான். இப்போ இதெல்லாம் வந்து இவங்க உன்னிப்பாக கவனித்து அந்தோனிசாமிலேருந்து அப்போ அவங்க சொல்ல போகும்போது நமக்கு அப்போ இந்த அளவுக்கு நம்ம கூட நம்முடைய இனிய இதயங்கள் வந்து பயணிக்கிறாங்க. அவங்க எதையும் வந்து அவங்களுடைய வழியாக உணர்றாங்க, அவங்க நம்மளோட இணைந்து அதையும் வந்து அவங்களும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கல வந்து இதை மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. இதுதான் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை, ஒரு பெரிய பாக்கியம். என்னோடு பயணிக்கணும் தொலைக்காட்சியில் பார்த்து அது அவங்களும் வந்து ஏன்னா நேரடியாக கிடையாது, நம்ம கூட பக்கத்தில் கிடையாது, அவங்க எங்கேயோ இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது அதே அடர்த்தியான ஒரு உணர்வுக்குள்ளே அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தான் கடவுளின் பிரசன்னம் இருக்கிறது, அங்கே தான் கடவுளின் கரம் இருக்கிறது, அங்கே தான் ஆவியானவர் செயல்படுகிறார், அங்கே தான் அன்னை மரியாதை நம்மோடு இருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சுற்றிலும் நடக்குது அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்மை விட்டு விடவில்லை. சிலவங்க பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும், நிறையா கொடுப்பார், ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். கண்டிப்பாக ஃபாதர். ஸோ இது நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க ஃபாதர். ஸோ எல்லாருக்கும் வந்து இளம் தலைமுறைகளும் இதை பார்த்துட்டு இருக்கிற இன்க்ளூடிங் நானுமே சரி. ஸோ விடாமுயற்சியோடு போகணுன்றதுக்கு இப்போ இருக்கிறதுல நாங்களே உடஞ்சி போயிருக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்குற எனக்கு வந்து
கண்டிப்பாக உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக முன்னோக்கி செல்றது ஒரு உத்வேகம் பெறும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபாதர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய முன் உதாரணம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எல்லா இணையதிகள் சார்பாக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் செய்கிற பணிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஃபாதர். நாங்கள் எல்லாம் உங்களோட இருக்கிறோம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஸோ அடுத்ததாக ஃபாதர் ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் ஃபாதர், செங்கல்பட்டு. இல்லம்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் 14/1/2026 மற்றும் 15/1/2026 மற்றும் 17 ஆகிய நாட்களில் கலந்துரையாடிய தலைப்புகள், கருத்துக்கள் பொங்கல் விழாவுக்கு ஏற்றதாகவும் பொருத்தமுள்ளதாகவும் இருந்தன. தமிழ் ஜோ மற்றும் டீமிற்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. ஆனந்தா கலைத்தொடர்பகம் அளித்த தை பொங்கல் தித்திப்பே நிகழ்ச்சியில் மாமியார் மருமகள் பழங்கால முறைப்படி நெல் குத்தியதும் உளுந்தை திருவையில் அரைத்ததும் மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மண்ணோடு விளையாடு காவேரி கலைத்தொடர்பகம் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்டாடிய குதூகல பொங்கல் மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது. மாதா தொலைக்காட்சிக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் கொண்டாடிய பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சி மிகவும் குதூகலமாக இருந்தது. அருட்தந்தை அடைக்கலராஜ் அவர்களின் நடனம், கோலப்பொடி ஓவியங்கள், கரும்பு பிடித்தல், பானை உடைத்தல் என்று அனைத்து விளையாட்டுகளும் மிகவும் அருமை. நாங்களும் அதில் பங்கு கொண்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மிக குதூகலம் அடைந்தோம். என் குடிசையில் ஒரு குடில், இதில் டாப் 7 குடில்களை தெரிவு செய்து இனிய இதயங்களை உற்சாகப்படுத்துவதில் மாதா தொலைக்காட்சிக்கு நிகர் யாரும் இல்லை. பங்கெடுத்த அனைவருக்கும் பாராட்டுக்கள். மாதா தொலைக்காட்சியில் இதுபோன்ற பணி மேலும் தொடர வாழ்த்துக்களும் ஜபங்களும். 30/1/2026 அன்று உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியில் அருட்தந்தை மரிய அந்தோணி அவர்கள் ஆணின் மனம் மற்றும் பெண்ணின் மன இயல்புகளை அழகாக விளக்கி கூறி குடும்பங்களில் ஒரு புரிதல் ஏற்பட வழி செய்தார். தந்தைக்கு என் அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம்பிக்கையாளர்களின் அன்னை நிகழ்ச்சியில் அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்களின் விளக்கம் மிக மிக அருமை. கடவுளையும் மனிதரையும் இணைப்பவர் இயேசு ஒருவரே என்பதையும், மரியா நமக்காக பரிந்துரை செய்வதோடு தன் மகனிடம் நம்மை அழைத்து செல்கிறார் என்பதையும் மிக மிக அழகாக விளக்கி கூறினார். தந்தை அவர்களுக்கும் மற்றும் திருமதி தனசீலி, திரு எரோனிமுஸ் அவர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். மாதா தொலைக்காட்சிக்கும் என் சிறப்பான நன்றிகள். மேலும் எடுத்து வாசி, வாழ்வு தரும் இறைவார்த்தை, ஆலயம் அறிவோம், அறம் செய், வத்திக்கான் டாப் 10, நலமா நீங்க நலமா, நற்செய்தி மலர்கள் என அனைத்து நிகழ்ச்சிகளும் எப்பொழுதும் போல் அருமையாக உள்ளன. மாதா தொலைக்காட்சியின் அனைத்து பணியாளர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். 12வது பிறந்த நாளை கொண்டாடும் மாதா தொலைக்காட்சிக்கு என் அன்பான வாழ்த்துக்களும் ஜபங்களும். ஹாப்பி பர்த்டே மாதா டிவி. மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர், செங்கல்பட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகான அடிக்கடி நீங்கள் கடிதம் எழுதிட்டு இருக்கிறீங்க. ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் சகோதரி, உங்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளை நம்ம லூர்து மரியாணி அக்கா மாதிரியே குறிப்பிட்டு அந்த நிகழ்ச்சிகளை யார் வந்தாங்க, அது என்ன மாதிரி இருந்துச்சு, எப்படிப்பட்ட கருத்துரைகளை நாம் பெற்றுக்கொண்டோம், எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. குறிப்பாக நம்ம இந்த பொங்கல் திருவிழா, நன்றி பெருவிழா, தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்கிற, ஏன்னா இது 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 இன்னும் கூட ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விழாவாக ஒரு சிலவங்க அதை பார்க்குறாங்க, இன்னுமே பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு சில காரணங்களால் அவைகள் அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது. இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விழாவாக இவ்வளவு நம்ம முன்னேறிய காலகட்டத்தில் நல்ல என்ன சொல்கிறது புரிதல்களை உருவாக்கி கொண்ட ஒரு காலகட்டத்தில் இன்னுமே கற்காலத்தில் போல் ஒரு சில 1000 வருஷங்களுக்கு முன்னாடி யோசித்தது மாதிரி இப்போவும் யோசிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு வளர வளர மனிதனுடைய எண்ணங்கள் இன்னும் வளர வளர, நாகரிகம் வளர, பல்வேறு சமூக பார்வைகள் இன்னும் விசாலமாக, இந்த சமூக பார்வைன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் விசாலமாகிட்டே போகுது இல்லைங்களா. ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலே பெண்கள் வரக்கூடாது அப்படின்றது ஒரு சமூக பார்வை இல்லையா. வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது, ஆண்களை பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு கூட பாடல் பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிஞ்சா போச்சுன்னு பாட்டெல்லாம் கூட இருக்கு.
அப்படிலாம் ஒரு ஒரு சமூக பார்வை இல்லைங்களா? அதே சமூக பார்வையில் இன்னைக்கு இருக்க முடியுமா? பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. இன்றைக்கு வந்து ஒரு பெண் தனிப்பட்ட ஆளா நின்னு எத்தனை தொழில்கள வந்து நடத்துறாங்க. அவங்களா முயற்சிகள் எடுத்து எவ்வளோ உயர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நெறைய டிவி நிகழ்ச்சிகள்ல பார்க்குறோம். இந்த Instagramல பார்க்குறோம். வீட்ல கணவனை இழந்த இல்லாட்டி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகள வச்சுக்கிட்டு தனிப்பட்ட ஆளா ஒரு தொழில உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அவங்களோட நெறைய பெண்களை இணைத்துக்கொண்டு எவ்வளோ எவ்வளோ இன்னைக்கு வந்து எங்க போனாலும் இன்னைக்கு 1008 மனிதர்கள பெண்கள இது மாரி நம்ம அப்போ சமூக பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே நிலையில நம்ம இருக்கிறதில்ல. அப்போ இந்த மாதிரியான பார்வைகள் மாற வேண்டும். ஒரு ஒரு சமூகத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய ஒரு விழாவை, ஒரு நன்றி விழாவை ஒரு ஒரு மதத்தோடு நம்ம வந்து அதை குறுக்க முடியாது. அப்படின்னு வந்து அத வந்து ஒரு அது என்ன சொல்றது? அது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு தீவிரவாதம். அவ்வளோதான். கண்டிப்பா. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கிளப்புவது. இது இவங்களுக்கு கிடையாது, அது அவங்களுக்கு கிடையாது, இந்த ஜாதி கிடையாது, அந்த மொழி கிடையாது. இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரை செய்து இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் மக்களை குழப்பி மக்களுக்கு தேவையில்லாத ஏன்னா எல்லாருமே அந்த பார்வையோடு தான் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான நிலையில் இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான தெளிவுகள் நம்மளுக்கு மாதா தொலைக்காட்சியில் என்ன செய்கிறோம், இந்த மாதிரியான தெளிவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் ஏன்னா 5 மணிக்கெலாம் தோணும் 3:30 மணி 4:30 மணி 5 அந்த சூரிய உதயம் கொஞ்சம் பொழுது புலர்ந்துருச்சுன்னா தோட்டத்துக்கு போயிடுவாங்க வேலைக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி காலையில் கம்போ இல்லாட்டி சோளம் இந்த ஒவ்வொரு தெருவுல முனையிலையும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், இந்த குத்துற அந்த உரல் இந்த இது இருக்கும், பெரிய இதாக இருக்கும். எங்கள் ஒவ்வொரு தெரு முனையிலையும் இருக்கும். வீடுகளில் இப்போ ஒரு சிலவங்க தான் வீடுகள் கூரை வீடு தானே, கூரை வீட்டில் போய் உங்களுக்கு திருக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குத்துறதெல்லாம் அந்த உரல்லாம் இருக்காது. ஒரு சிலவங்க வீட்டில் ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து பொதுவாக அங்கங்கே தெருவுகளில் இருக்கும். அப்போது முன்கூட்டியே வந்து ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்து அதை குத்துவாங்க. ஸோ அந்த சொங்குன்னு இருக்கும் அந்த சோளம் அதோட சமைச்சோம்னா தொண்டையில் மாட்டிங்க. அதனால் அதை நெல் கூட வந்து இடித்து தான் வந்து அந்த காலத்தில் மிஷினுக்கெல்லாம் கொண்டு போகிறோம்னா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தான் போவாங்க. அப்போ இவ்வளோ அதை நம்ம வந்து இன்றைக்கி அப்படின்னா என்னன்னு கூட நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா? ஒரு திருகைன்னா என்னன்னு கூட தெரியாது. இன்றைக்கி உளுந்து இல்லை துவரை இதெல்லாம் வந்து வீட்டில் தான் வந்து திருகையில் இது பண்ணி அதை சுத்தம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கடையில் போனோன்னா இது மிகச்சிறப்பாக தீட்டப்பட்ட உளுந்துன்னு சொல்லிட்டு அதில் எந்த சத்தும் இல்லாததை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும்ல, இப்படி தாண்டா நம்மளாம் வாழ்ந்துருக்கிறோம், இதெல்லாம் நம்ம மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த விஷயங்கள் செய்திகள், அதை பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சும்மா சாதாரண ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழலை, எவ்வளோ இந்த மாதிரியெல்லாம் இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அப்போ அந்த ஒரு சூழலில் அப்போ அதை வந்து சொல்லியாகணும். கண்டிப்பாக. அதனால் ஆனந்தா கலை தொடர்பு மையத்துக்கு வந்து நமது பாராட்டுக்கள். இதை உன்னிப்பாக கவனித்த உங்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி. ஸோ அதனால் ரொம்ப நேரம் பேசிட்டேன் நான். இல்லை ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம மக்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலேருந்து பார்வைகள் வந்து மாறணும். இப்போ பார்த்தாலும் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படியே ஒரு ஒரு ஜாதிய பார்வை, ஒரு இனத்துடைய பார்வை, ஒரு மொழியோட எனக்கு தமிழ் என்னுடைய தாய்மொழி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதை நான் நேசிப்பேன், அதை வளர்ப்பேன், அதை நான் வந்து மக்கள் மத்தியில் நான் கொண்டு போய் உற்சாகப்படுத்துவேன். அதுக்காண்டி இன்னொரு மொழியை வந்து நான் வந்து கேவலமானது, அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு தேவையாக இருக்குதா அதை படிச்சுக்கோ, ஆனால் உன் தாய்மொழியை விட்டுறாத, அதுதான் மெயின். உனக்கு ஆங்கிலம் வேண்டியதாக இருக்கா படி முன்னேறு, உனக்கு ஹிந்தி தேவையாக இருக்குதா படி முன்னேறு, மலையாளம் உனக்கு வந்து தேவையாக இருக்கா படித்து முன்னேறு. நீ கேரளாவில் வேலை செய்ய போகும்போது உனக்கு மலையாளம் தேவை, அங்கே போய் அவங்க மொழியில் பேசி அவங்கள உற்சாகப்படுத்து அவங்க மொழியில். இன்றைக்கி எத்தனையோ 1000 ஆண்டுகள் 100 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து நம்ம தமிழ் மொழியை படிக்கலையா? இவர் வந்து ஜோசப் பெஸ்கி வந்து இங்கே அவருடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படி தானே எழுதி வச்சிருந்தாரு. அப்போது இவைகள் எனக்கு முதல்ல என்னுடைய தாய், அப்புறம் நான் மற்ற தாய்களை நான் குறை சொல்ல மாட்டேன், அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். அவன் தான் மனுஷன் இல்லையா? எனக்கு என் தாய் தான், என் சகோதரி தான், என் சகோதரன் தான், என் குடும்பம் தான் அப்படின்ற சுயநலவாதி. அதே சமயத்தில் அதையும் கடந்து நான் மற்றவர்களையும் பார்க்க வேண்டும். அதனால் எனக்கு வந்து முக்கியத்துவம் என்னுடைய தாய் முதல்ல. அதுக்கடுத்து எல்லாரையுமே வந்து அதுக்கான அவர்களை வெறுக்க வேண்டும், அவர்களை ஒதுக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. நான் ஒரு மனிதனாக இருக்கணும், நல்ல மனிதனாக இருக்கணும்.
எல்லாருக்கும் உகந்தவனாக இருக்கணும், எல்லாருடைய கஷ்டங்களையும் பங்கெடுக்கிறவனாக இருக்கணும். அப்போது இவைகளெல்லாம் கற்றுத்தருவதற்கான ஒரு சில சூழல்கள் வருது. அது நம்முடைய தமிழர் திருவிழாவாக இருக்கலாம், இல்லை நாம் கொண்டாடுகின்ற பெண்கள் தினமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் தினமாக இருக்கலாம். இது மாதிரியான தினங்களில் வருகின்ற பொழுது அந்த காரியங்களை நாம் முன்னிறுத்தி அதன் வழியாக இந்த சமூகத்திற்கு நாம் என்ன சொல்ல முடியும், அது ஏன்னா அந்த நேரத்தில் தான் அதை சொல்ல முடியும். எப்பவும் சொன்னால் போய் சேராது இல்லைங்களா? அதனால் சகோதரிக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. கடவுளின் ஆசிரியனால் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். ஸோ கடிதங்களை தாண்டி நிறைய குழப்பங்களுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு நம்மளுடைய வந்தது நிகழ்ச்சியின் வழியாக புரிதல விளக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க ஃபாதர். ஒரு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது, பயனுள்ளதாகவும் இருக்கும். இனி இது எங்களுடைய குழப்பங்களும் அதே போல் நிறைய விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது உங்களுடைய இத்தனை விளக்கங்கள்ல இருந்து ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் ஃபாதர். தேங்க்யூ, நன்றி ஃபாதர். நன்றி ஃபாதர். ஸோ இனி இது எங்களுக்கு ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம் ஃபாதர். இனி இதயங்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்குறீங்க. நன்கொடை காணிக்கை இதை வந்து முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, மாதா தொலைக்காட்சியுடைய மொபைல் ஆப் அதை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ இல்லாட்டி வந்து வெப்சைட்லேயோ போய், அது ரொம்ப எளிது. அதை வந்து உங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கின்ற பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை வந்து வழி நடத்துவாங்க. இல்லை என்றால் மாதந்தோறும் நான் ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா, 300 ரூபா, 500, என்னால் என்ன முடியுமோ அதை என்னால் செய்ய முடியும் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் வங்கியிலிருந்து நேரடியாக மாதாத்துறை இதெல்லாமே வந்து மிக நம்முடைய கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வதற்கு, அரசாங்கத்துக்கும் ஒப்படைப்பதற்கு மிக கச்சிதமாக கரெக்டாக இருக்கும். அதற்காக தான் இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்கிறோம். அதனால் வெறும் ரூபாய் நீங்கள் வந்து கொடுத்துட்டு அது ரசீது வேண்டாம். ரசீது வாங்காமல் யாரும் தயவுசெய்து யாருமே வந்து மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் வந்து காணிக்கை செலுத்தாதீர்கள். ஒன்று மாதா ட்ரஸ்ட், இல்லை என்றால் கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி. இவை இரண்டும் அங்கீகரிக்கப்பட்ட ரசீதுகள். இவைகளை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் யாரிடத்தில் என்ன கொடுத்தாலும் அவைகளை பெறாவிடில் தயவு செய்து நீங்கள் கேள்வி கேளுங்கள். அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அதை கொடுத்து ரசீதை பெறாமல் நன்கொடை யாரிடமும் செலுத்த வேண்டாம். அதனால் யாராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களை தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சேபியுங்கள், நாங்களும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தபசு கால நிகழ்ச்சிகள், குறிப்பாக அருட்தந்தை ஜோசப் அவருடைய தியான உரைகளை நீங்கள் தொடர்ச்சியாக மாதா தொலைக்காட்சியிலோ அல்லது மாதா தொலைக்காட்சியுடைய யூடியூப் சேனலிலோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்பிலே நீங்கள் சேர்ந்து கொண்டால் தொடர்ச்சியாக அதை பார்க்கலாம், பயன்பெறலாம். வாழ்க்கையில் மனமாறுவதற்கு மிக மிக அற்புதமான ஒரு வழிகாட்டியாக அவருடைய தியான உரைகள் அமைந்திருக்கிறது என்பதை அதை பார்க்கிறவர்களுக்கு தெரியும். பார்க்காதவர்கள் தயவுசெய்து முயற்சி எடுத்து பாருங்கள். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நன்றி கூறுகிறோம். நீர் இந்த அற்புதமான 2026ஆம் ஆண்டிலே தவசு காலத்தை எங்களுக்கு ஒரு மாபெரும் கொடையாக கொடுத்திருக்கிறீர். நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும், குறிப்பாக நாங்கள் மனம் மாறுவதற்கான, எங்களது வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்து கொள்வதற்கான, நாங்கள் கடிவாளம் கட்டி கொண்டு எங்களது பார்வைகளை குறுக்கி கொண்டு இல்லாமல் விசாலமான பார்வை கொண்டவர்களாய், மற்றவர்கள் மீது அன்பும் மரியாதையும் இரக்கமும் கொண்ட நல்ல மனிதர்களாய் வாழ்கின்ற மனநிலையை எங்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. நன்றி. ஏரான்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்ஸ்.